இவன் தான் இவன் நினச்சிங்க, இவன் தான் இவன் நினச்சி. பிறந்ததுமே அவங்க தாய் வயிற்றுல அவ்வளோ பெருசாயிட்டானா? எப்படி தான் இருந்தான்? கை குழந்தையான கொஞ்சம் கொஞ்சமாக தவந்தான், முட்டியில் நடந்தான், அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிட்டு நடந்தான். அப்படியே வரும்போது ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது என்னன்னா ஹிந்தாயிட்டானா. ஹிந்தாயிட்டு சில நாட்கள் பொறுத்து என்னன்னா ஹிந்தாயிட்டானா. ஹிந்தாயிட்டாயி சில நாட்கள் பொறுத்தானா ஹிந்தாயிட்டானா. ஹிந்தாயிட்டு ஆனதுமே சில நாட்கள் பொறுத்து என்ன பண்ண போறான்? ஹிந்தாயிட்டில் வந்து வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை இவன் காப்பாற்ற போறான். புரியுதுங்களா? அப்போ எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது ஒரு வளர்ச்சி. எடுத்துதான் இந்த மாதிரி ஆகுவேனாக்கா உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்ற அர்த்தம். அப்படி இருக்காது. கர்த்தர் அப்படி இல்லை. பிளெஸிங் இஸ் எ க்ரோயிங் ப்ராசஸ். பாருங்க, அற்பமா நினைக்காது. இந்த மாசத்துல சில பேருக்கு ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 சம்பளம் கிடைக்கும் போதோ, ஆண்டவரே வாக்குத்தத்தம் இல்லைங்க, கவலைப்படாத, இப்பதான் நீங்க இருக்க. கர்த்தருடைய பார்வை நாங்க சில நாட்கள் இங்க, சில நாட்கள் இங்க. வளர்ச்சி நிச்சயம், ஹோலிஸ்டிக் பிளெஸிங் நிச்சயம். சில காலங்கள் இங்க, சில காலங்கள் குடும்பத்தை தூக்கி சுமக்கிற அளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஏந்துவார், தப்புவிப்பார். ஏனென்றால் உனக்கு ஒரு பவர், அந்த பவர் தான் the promise of God in you.